4 இயர் 5 இயர் இருக்க டெவலப்பர்ஸ்க்கே வந்துட்டு 9.5ன்றது ஒரு ட்ரீம் ஜாப். ஸோ அதை கிராக் பண்ணுறதுக்கு பர்சனலாக நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணீங்க அஸ் அ ஃப்ரெஷரா? அதாவது டிஎஸ்ஏ மெயினாக தெரிஞ்சிருக்கணும் மேம். ஓகே. டிஎஸ்ஏ வந்து நான் வந்து ஸ்ட்ரைவர் ஷீட் ஃபாலோ பண்ணேன். அதாவது ஸ்ட்ரைவர் ஷீட்டுன்றது எல்லா டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸும் இருக்கும். சைட் பை சைடு லீட் கோட் வந்து டெய்லி சேலஞ்சஸ் கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு வந்தேன். ஃப்ரெஷராக பிளேஸ் ஆகிறதுக்கு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ரிஜெக்ட் ஆனேன்னு சொன்னேன். அந்த கம்பெனி போகும்போது தான் தெரிஞ்சிச்சு என்னோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது. நான் வந்து ரொம்ப நர்வஸாக பேசிகிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட. அப்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் செகண்ட் இன்டர்வியூவில் கொஞ்சம் கிராக் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ அஸ் அ ஃப்ரெஷராக பிளேஸ் ஆகிறதுக்கு உங்களோட ஸ்கோர்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா, இல்லை பர்சனலாக நீங்கள் டெவலப் பண்ண ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்கோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைக்கணும்னா ஸ்கில் ரொம்ப முக்கியம்.